கல்யாண நாள் அதுமா இப்படி ஸ்டடி கேம்ப்னு கிளம்பிட்டீங்களே, அவசியம் போய்தான் ஆகணுமா? இது ரொம்ப முக்கியமான கேம்ப், கண்டிப்பா போயே ஆகணும். 2 நாள் தானே, போன வேகத்துல திரும்பி வந்துடுறேன். ஏய் ஏய் ஏய், என்னடா உம்முன்னு இருக்க? சரின்னு சொல்லு. சரி, போயிட்டு வாங்க. அப்பாடா, சாமி வரம் கொடுத்தாச்சு. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆமா, எங்க உன் கழுத்துல இருந்த டாலர் செயினை காணோம்? செயினா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேங்க. காலையில கிணத்துல தண்ணி இறைக்கும் போது செயின் கிணத்து கயித்துல மாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. என்ன, கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்ற? அது எங்க அம்மாவோட தாலி கொடையில செஞ்சதுன்னு உனக்கு தெரியாது? சாரிங்க, தெரியாம தானே விழுந்துச்சு. அது நம்ம ஆள் வச்சு எடுத்துக்கலாம். ப்ளீஸ். ஓகே, சரி நான் கிளம்பட்டுமா? பாய். கவி, நம்ம கல்யாணம் ஆயிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமான்னு தெரியல. இல்ல என்னது இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடி பைக்கு? ஐயோ, விடுங்க அண்ணா. அது எப்படி விடுவேன்? ஆமா, எவரும் வந்துட மாட்டானே. இந்த நேரத்துல எங்க அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு, நானே உங்களை நினைச்சிட்டு அந்த ஆள் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஐயோ, கையை வச்சுட்டு சொன்னாருங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. எந்த புருஷனுமே தன் பொண்டாட்டிய பார்க்க முடியாத கோலம் விதவ கோலம், பார்க்க கூடாத கோலம் விபச்சார கோலம். பார்க்க வச்சுட்டேடி. நானும் எங்க அப்பாவும் இந்த வீட்டை கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். புனிதமான இந்த இடத்துல பாவத்தை பண்ணிட்டேடி. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா என் மேல உயிரை வச்சிருந்தார் எங்க அப்பா. அவரை போய் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டே. இதை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ அவனை லவ் பண்ணிருந்தா அவனையே கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்திருக்கலாமேடி. இப்படி ஏண்டி எங்க வாழ்க்கையில வந்து விளையாடுன? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? உனக்கு என்னடி பாவம் பண்ண? என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நீங்க மட்டும் என்ன மன்னிக்கலன்னா நான் சாகிறத தவிர வர வழி இல்லைங்க. நீ சொன்ன மாதிரி நீ சாகிறத தவிர வேற வழியே இல்ல.
செயினா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மறந்தே போயிட்டேங்க. காலையில கிணத்துல தண்ணி இறைக்கும் போது செயின் கிணத்து கயித்துல மாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. நீங்களா இங்க எதுக்கு வந்தீங்க? ஜவஹர் அவர் ஊர்ல இல்ல. அவர்தான் ஊர்ல இல்லன்னு சொல்றேன்ல. நாளைக்கு என் பொண்டாட்டியோட திதி, அதனால அவ போட்டோ எடுக்க வந்திருக்கேன். பாவி, என் குடும்ப கௌரவத்தை நாசம் பண்ணிட்டே. இனிமேல் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும். உயிரோட எனக்கு கொல்லி வச்சிட்டியாடா. நான் செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கொல்லி வைக்காத. பேச்ச